கர்ம வினை என்றால் என்ன? நாம் போன ஜென்மத்தினுடைய செய்த பாவ புண்ணியத்தின் பலனை தான் இந்த ஜென்மத்துல எடுத்து வரும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு வகையான தத்துவம் இருக்கின்றது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தசாபுக்தி இருக்கு. அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே அவங்க கேது தசையில 7 தசை வருஷம் தசையில இருப்போட தான் மீதி தசையோட பிறப்பாங்க. அந்த மீதி இருப்பு எங்க போச்சு? போன ஜென்மத்தோட கர்மாவோட இது மிகப்பெரிய ஒரு கணித ஆராய்ச்சி. அது யாராலையுமே டிஸ்ப்ரூவ் பண்ண முடியல. அதை தவறுனே அந்த கணிதம் சொல்ல முடியல. இன்னும் யுக யுகமா இருந்தாலும் அந்த ஜோதிட கணிதம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது யாராலையும் மறுக்க முடியாதது. அப்போ ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்கள் பிறக்கும் போதும் அவர்கள் நட்சத்திரத்துக்குரிய அந்த தசா புக்திக்குரிய அந்த அமைப்பு இருக்கு பார்த்தீங்களா, அது போன தசையோட இருப்போட தான் வரும். அப்போ போன பிறவியோட கர்மாவை ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய கோள்களுடைய கட்டங்கள் அமைகின்றது. அப்போ கோள்களினால் வருகின்ற கர்ம வினைகளையும் அகற்றுபவர் யார் என்று சொன்னால் இந்த விநாயக பெருமான். அதான் நம்ம ஒரு பாடலை கேட்டிருப்போம். 9 கோளும் ஒன்றாய் சேர்க்க காண பிள்ளையார்பட்டி வாருங்கள்ன்ற ஒரு பாடல் நம்ம அடிக்கடி கேட்டிருக்கோம். திரு டிஎல் மகாராஜம் ஐயா அவர்களுடைய காதலை தேன் பயிரை காதலிலே இருக்கும். அவருடைய குரலே ஒரு விநாயக பெருமானை தன்னை கூப்பிடுற மாதிரி நமக்கு இருக்கும். அதே மாதிரி அந்த கற்பக விநாயகர், பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஆஜானு பாகுவாக இருப்பவர். அந்த பாடல் கேட்ட பெருமானே யாரு அப்படின்னு சொன்னா அந்த விநாயகர் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகராக தான் இருக்கும். அதனால்தான் 9 கோள்களும் ஒன்றாக இணைந்ததற்கு காரணமாக தான் எந்த கர்ம வினைகாலும் நாம் சிக்காமல் நம்ம இன்மைக்கும் பிறவியில அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னும் போது அந்த பொருள் அது யார் சொன்னது? திருமுருகாற்றுப்படையில நக்கீரர். அப்ப இந்த பிறவியில நம்ம பொருள் இருந்தாதான் அறம் பொருள் இன்பம் வீடுன்றது. பொருள் இருந்தாதான் அறமும் இன்பமும் வீடு அடைய முடியும் அந்த கலியுகத்துல. அந்த பொருள் மூலமாக இன்பத்தையும் கொடுத்து அதன் மூலமாக அறத்தையும் கொடுத்து அதன் மூலமாக வீடு பேறு அடைய முடியும் என்று சொன்னால் அதற்கான ஸ்தலம் என்ன சொன்னால் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர். ஏனென்றால் 9 கோள் ஒன்றாக இணைந்தவர் தான் அந்த விநாயக பெருமான். இந்த 9 கோள்களில் ஒன்றாக இணைந்த விநாயக பெருமான் சொல்லி பார்க்கும்போது அந்த கோள்கள், அந்த 9 கோள்கள் இணைகின்ற 12 ராசிகள், அந்த 12 ராசிக்குள்ளே இணைகின்ற 27 நட்சத்திரங்கள். இந்த 27 நட்சத்திரக்காரர்களும் இந்த 12 ராசிக்குள்ளதான் அவர்கள் அமைவார்கள். இவர்கள் இந்த தன்மைக்குரிய எல்லோருமே இந்த கர்ம வினைகள், இந்த கோள்களுடைய வினைகளிலிருந்து நான் தப்ப முடியும் என்று சொன்னால் விநாயக பெருமானை தான் வழிபடணும். அதற்கும் சில தத்வார்த்தமாக சில பேர் சில மந்திரங்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ மேஷ ராசிக்குரியவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மந்திரங்கள் இருக்கு. விநாயகர் மந்திரத்திலே பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த ஒவ்வொரு ராசிக்குரிய மந்திரங்களை கூட நீங்க சொல்லலாம். அதே போல விநாயகர் வழிபாடு என்பது விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும்தான் நடைபெறுகின்ற வழிபாடுன்றது கிடையாது. தொடர்ச்சியாக விநாயகர் சதுர்த்தி, குறிப்பாக ஆவணி சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி தான் விநாயகர் சதுர்த்தி வரும். இந்த முறை மட்டும் புரட்டாசியில விநாயகர் சதுர்த்தி, புரட்டாசி ஆரம்பத்துல வந்திருக்கு. ஒவ்வொரு முறையும் விநாயகர் சதுர்த்தி ஆரம்பத்துல இருந்து அடுத்து முடியும் என்ற மகா சங்கடகார சதுர்த்தி வரையில பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க அந்த விநாயகர் வழிபட அந்த ஒரு வருடத்திலே உங்களுக்கு கர்ம வினைகளிலிருந்து தப்பிக்கலாம், கோள்களால் வருகின்ற வினைகளிலிருந்து தப்பிக்கலாம், சித்தி புத்தி மனம் எல்லாமே தெளிவடையும். ஏன்னா ஓம் என்ற பிரணவ வடிவமாக விநாயகர் இருக்கின்றார். ஓம் என்ற காற்றானது தொப்புள் கொடியிலிருந்து நாம் சுயமாக சுவாசிக்கின்ற காலத்திலேயே நாம் உள்ளே சென்று விட்டது. அந்த ஓம் என்ற ஒரு மந்திரத்தினுடைய ஒளிதான் இந்த பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்கின்றது. அது திருச்செந்தூர் கடல்ல நம்ம பார்க்க முடியும் அந்த ஒளியில. அது மட்டும் இல்லாம தினமும் அந்த ஓம் என்ற பிரணவத்தினுடைய நாயகன் விநாயக பெருமானை ஓம் விநாயகா போற்றி, ஓம் விநாயகா போற்றின்னு நினைக்கும் போது எவ்வளோ விதமான விஷயங்களை நமக்குள்ள விநாயகர் நமக்குள்ள சர்வத்தையும் அடக்குபவராக வருகிறார், சர்வத்தையும் உள்வாங்குபவராக வருகிறார், சர்வத்தையும் நமக்கு தருபவராக தருகிறார். சர்வேஸ்வரன் மகனாக இருக்கின்ற விநாயக பெருமான் உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களையும் நமக்கு தருகின்றவர் அவர் தான். விநாயகரை வழிபட்டாலே போதுங்க, எல்லா விதமான சக்தியும் நமக்கு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு வாக்கு வன்மை, மனம், செல்வம் இதெல்லாம் சித்தி அடையணும்னா வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம்,
மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கியான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்குன்ற ஒரு பாடலை நீங்க சொல்ல சொல்ல உங்களுக்கு வாக்கும் மனமும் சித்தி அடைவதுடன் பூமலரால் நோக்கு நம்முடைய லக்ஷ்மி கடாட்சமும் கிடைக்கும். அதே மாதிரி சரஸ்வதியாக இருக்கின்ற அந்த சரஸ்வதி கடாட்சத்தினுடைய அம்சம் கிடைக்கணும். அவங்களும் பூமலர் இருப்பவங்க. அதே போல காயத்ரி அவங்களும் தாமரை மலரில் இருப்பவங்க. இவங்க எல்லாருடைய வேதம், கல்வி, வித்தை, ஞானம் எல்லாமே நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இந்த வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்குண்டு துப்பார் திருமேனி துப்பிக்கியான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு என்ற பாடலை நீங்க தினமும் உச்சரிச்சுட்டே இருங்க. உங்களுக்கு வாக்கு, மனம், சித்தி, செல்வம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் இந்த பாடலுடைய சிறப்பு. கணவன் மனைவிக்குள்ள ஒரே தொல்லையா இருக்கு, எப்போதும் வாக்கு வெடிக்குது, தவறான வார்த்தைகள் வருது, அதே போல என் மனம் ரொம்ப கெட்டு அலைகின்றது, என்னுடைய சித்தியானது என்னுடைய புத்தியானது ஒரு இடத்துல நிலைக்கிறேன், என் புள்ள படாப்படுத்துறான், என்னை ரொம்ப தொல்லை பண்றான் அப்படி இந்த மாதிரி விஷயங்கள் சிக்கல்கள் இருக்கிறதுனால என்னால தொழிலையே கவனிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த ஒரு பாடலை நீங்க சொன்னீங்களா போதும், உங்களுக்கு வாக்கு, மனம், சித்தி, குடும்பத்துல இருக்கின்ற அந்த ஒற்றுமை நம்மளை சுற்றிய ஒரு நல்ல அதிர்வலைக்கு வரும். ஆனா எது ஆரம்பித்தாலும் சரி ஓ அப்படின்னு நான் இப்போ இந்த ஆசனத்தை உட்காரும் போது அந்த சத்தத்துடைய மகிமை ரொம்ப இருக்காது. ஆனா நீங்க பத்மாசனம் மாதிரி ஒரு ஆசனத்துல உட்காந்துட்டு நீங்க அந்த அந்த நாபியிலேருந்து அந்த தொந்தியிலிருந்து அப்படின்னு ஓம் என்ற மந்திரத்தை உள்ள இழுத்துருக்கும் போது அந்த பிரணவத்துடைய ஒளிவட்டமானது நம்மளை சுற்றி வருகின்ற நேரத்தில் விநாயக பெருமானே நமக்குள்ள வந்த மாதிரி இருக்கும். அதனால தொந்தி கணபதின்னு ஏன் பிள்ளையாருக்கு சொல்றாங்க? தொந்தி எங்க அப்பா சொல்வாரு, அந்த தொந்தி கணபதிக்காகவே பாடல் கூட பாடுவாரு. தொந்தி கணபதிக்கு தொந்தி பெருத்த வீதம் சொல்லு கொழுக்கட்டை தின்னதுனால, பால் கொழுக்கட்டை தின்னதுனால அப்படின்னு சொல்லி பாடுவார் எங்களுக்கு. ஆனா இந்த தொந்தி கணபதியோட தத்துவம் என்ன அப்படின்னா, வெறும் தின்பண்டங்களை தின்னு பிள்ளையார் பெருத்தாரா? அப்படி கிடையாது. இந்த தொந்தி என்ற அந்த புந்தியில் இருக்குல்ல, அங்கிருந்தான் இந்த ஓங்கார நாதமானது அப்படியே நம் உடல் முழுவதும் பரவி நாமே ஒரு ஓம் என்ற ஒளிவட்டத்துக்குள்ள இருக்கும்போது எந்தவித நேர்மறையான ஆற்றல்களும் நம்மிடம் வரும், எந்தவித எதிர்மறை ஆற்றலும் நம்மை விட்டு ஓடிவிடும். அதுதான் அந்த ஓம் என்ற பிரணவ மந்திரத்தினுடைய தத்துவம். இந்த தத்துவத்தை போதித்த முருக பெருமானுக்கே சித்தி கிடைக்கணும் அப்படின்னா, புத்தி வரணும்னா யார் வேணும்? இந்த விநாயக பெருமான். இந்த ஓம் என்ற மந்திரத்தை சொல்ல 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 பிரணவ மூர்த்தியாக இருக்கின்ற, பிரணவமாகவே வாழ்கின்ற அந்த விநாயக பெருமானே நமக்குள்ள வந்துட்டானா, அப்புறம் நமக்கு இந்த உலகத்துல நம்ம எது வேண்டாம்னு சொல்றோம் எல்லாமே நம்மளை தேடி வருங்க. அதுதான் இந்த வாக்குண்டாம் பாடலை பாடுங்க. அது ஓம் எனும் பிரணவத்தோடு உச்சரிங்க. அதோடைய தன்மையே ரொம்ப மகத்துவமானது சொல்ல முடியும்.